வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி நம்ம மே 1ஆம் தேதி இருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான மொபைல் ஆப்பு, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதில் எப்படி ஜாயின் பண்ணணும் எல்லாமே ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, அந்த வீடியோஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறேன். நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும், ஷெட்யூல் என்ன எல்லாத்தையும் நீங்க அதுல ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த இது மொபைல்ல நீங்க முழுக்க முழுக்க டெஸ்ட் எழுதுற மாரி இருக்கும். ஜஸ்ட் எங்க இருக்கீங்களோ, இருந்த இடத்துல இருந்தே நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி நான் குடுத்துருக்க ஷெட்யூல் படி டெஸ்ட் 1, டெஸ்ட் 2 அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன அப்டேட்னா, டெஸ்ட் 5க்கான அப்டேட் தான் இந்த வீடியோ. நீங்க ஆப்க்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெஸ்ட் 5ஓட பட்டன் இன்னைக்கு அதாவது 28ஆம் தேதி நைட்டு 12 மணிலேருந்து 29ஆம் தேதி நைட்டு 12 மணி வரைக்கும் உங்களுக்கு எனேபிளா இருக்கும். ஸ்டார்ட் எக்ஸாம் அப்படின்னு வந்துரும். நீங்க எக்ஸாம அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 29ஆம் தேதி நைட்டு 12 மணியோட இது முடிஞ்சு இதே மாதிரி எக்ஸ்பயர்டுன்னு வந்துரும். 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணி முடிச்சிரணும். நீங்க படிச்சிருக்கீங்களோ, படிக்கலையோ, நீங்க டெஸ்ட்ட ஒரு வாட்டி அட்டெண்ட் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி உங்களுக்கு டெஸ்ட் 5க்கான ஷெட்யூல் குடுத்திருந்தேன். தமிழ்ல யூனிட் 5, ஜிகேல எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்ல மார்ச் 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ், அதே மாதிரி மேத்ஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும், ஏஜ் சம்ஸும். அதுக்கான ஸ்டடி மெட்டீரியலும் ஆப்ல அப்லோட் நான் பண்ணியிருந்தேன். நான் எடுத்த வீடியோஸே உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்க அதெல்லாமே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு அதாவது மே 29 வியாழக்கிழமை மறக்காம இந்த டெஸ்ட்ட எல்லாரும் அட்டெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்டுக்கான ரேங்க் லிஸ்ட் எல்லாமே ஆல்ரெடி இங்க பப்ளிஷ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் 50 பேரோட ரேங்க் மட்டும் இதுல இருக்கும். உங்களோட நேம் எதுவும் இருக்காது. உங்களோட ஜஸ்ட் ஐடி இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்குது இல்லையா? ஆப்ல நீங்க உள்ள என்ட்ரி ஆன உடனே உங்களுக்குன்னு ஒரு ஐடி கிரியேட் ஆயிருக்கும் இல்லையா? அந்த ஐடி நம்பர் மட்டும் உங்களுக்கு காமிக்கும். டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ரிசல்ட்ல போய் நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கோர் 50க்கு எவ்வளவு, டோட்டலா அவுட் ஆஃப் 100க்கு எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாமே இதுல உங்களுக்கு காமிக்கும். இந்த ப்ரொஃபைல்ல உங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்க இதெல்லாமே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். நீங்க இத நல்லபடியா யூஸ் பண்ணிக்குவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஆம், இதுக்கு அப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் 6, டெஸ்ட் 7, 8 எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் ஆகும். இன்னைக்கு நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே ஒரு நாள்ல நெக்ஸ்ட் டேவோ இல்ல அதுக்கு அடுத்த நாளோ வித்தின் 1 ஆர் 2 டேஸ்க்குள்ள உங்களுக்கு அடுத்த ஷெட்யூலுக்கான ஷெட்யூலு டெஸ்ட் 6க்கான ஷெட்யூலு, அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல், இந்த 5வது டெஸ்ட்டோட ரேங்க் லிஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். நான் அதுக்கு ஒரு வீடியோ தனியா குடுக்கல. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 ஆர் 2 டேஸ்க்குள்ள நீங்க உள்ள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முடிஞ்ச டெஸ்ட்டோட ரேங்க் லிஸ்ட்டும், அடுத்து எழுதப்போற டெஸ்ட்டோட ஸ்டடி மெட்டீரியலும் எப்பயும் உள்ள அவைலபிளா இருக்கும். நீங்க கன்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் டெஸ்ட் இருக்கும். நீங்க நானும் இதே மாதிரி அப்டேட் குடுத்துருவேன். ஒருவேளை மிஸ் ஆனாலும் நீங்க உங்களுக்குன்னு தனியா அலாரம் மாரி செட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் டெஸ்ட் எழுதுற மாதிரி. கடைசியா 2 ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் எழுதப் போறீங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இப்போ புதுசா இந்த வீடியோவ நீங்க பார்க்குறீங்கன்னா, இதுக்கப்புறம் வர்ற டெஸ்ட்டையாவது அட்டெண்ட் பண்ணுங்க. கடைசியா நீங்க மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி, முன்ன எல்லா டெஸ்ட்டையும் ஒரு வாட்டி ரீஓப்பன் பண்ணி விடுவோம். அப்ப நீங்க மத்த டெஸ்ட் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. மறுபடியும் உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். தேங்க் யூ. பை.